Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல மெடிக்கல் கோடிங்கான ஜாப் வேகன்சி டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரெஷருக்கான வேகன்சிஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எனி கிராஜுவேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. வாங்க ஃபர்தரா டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி டெக்னாலஜியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டாக்டர் இல்லாட்டி நர்சிங் முடிச்சிருக்கீங்க மெடிக்கல் கோடிங்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஓப்பனிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 4 இயர்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் salary 1.2 to 5 lakhs per annum கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், நர்சிங். ஸோ இவங்களெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பெங்களூர் லொக்கேஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க போல். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவர் அங்கே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரோ ஹெல்த். மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அதாவது ஃப்ரெஷருக்காக தான் போட்டிருக்காங்க. 100 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ salary வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000லேருந்து 1 lakh per annum அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக. ஆனால் என்னன்னா ஒரே ஒரு பேட் திங், ஐ மீன் நமக்கு ஒரு மைனஸ், மேபி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் என்னன்னா ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நொய்டா யூபியில் போட்டிருக்காங்க. நீங்கள் யூபி நியர்பையில் உங்களுக்கு நொய்டா அக்சசபிளாக இருக்குது ஈஸியாக அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதுக்கு ட்ரை கொடுங்க. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஃபார்மா, எம்ஃபார்மா, மைக்ரோபயாலஜி, பிஏ பயோமெடிக்கல், ஸோ நர்சிங், ஜுவாலஜி, அந்த மாதிரி எனி சயின்ஸ் கிராஜுவேட், பேராமெடிக்கல் கிராஜுவேட் வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 29 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஷிஃப்ட் டைமிங் வந்து 9 AM-லேருந்து 6 PM அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஸ்க்ரீனிங் ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிட்டன் டெஸ்ட், அதில் வந்து அனாட்டமி அண்ட் ஆப்டிடியூடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக டெக்னிக்கல் ரவுண்ட் பை ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இங்கே இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா salary வந்து 15,000 to 18,000 சிடிசி அப்படின்னு ப்ளஸ் இன்சென்டிவ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனாக இருந்தீங்க, சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி கொடுப்பாங்களா இருக்கும் போல். ஏன்னா சர்டிஃபிகேஷன் அலவன்ஸ்க்கும் தனியாக கொடுப்பாங்க போல். அதனால தான் ப்ராக்கெட்டில் வந்து சர்டிஃபைடு ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து சர்டிஃபைடுக்கும் நான் சர்டிஃபைடுக்கும் சேஞ்ச் ஆகும் போல். பட் இருந்தாலுமே வந்து சர்டிஃபிகேஷனும் இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க போல், ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும். அந்த டீட்டெயிலை பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஆல்ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து லைஃப் சயின்ஸ் ஆர் பேராமெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கணும், நல்ல நாலேஜ் வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் இருக்கணும், இங்கிலீஷ் வந்து நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்கும் அவங்களே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க வைக்கிற அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 2 months இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 monthsமே வந்து உங்களுக்கு 5,000 rupees வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்டிஃபிகேஷனும் வந்து ஸ்பான்சர்ஷிப் அவங்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷன் என்னன்னா அஹிமா அண்ட் ஏஏபிசியில் என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பட் சர்டிஃபிகேஷனை வந்து அஹிமா ஆர் ஏஏபிசியை வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்குரிய மெட்டீரியலோ இல்லை ட்ரைனிங்கோ கிளாஸோ கைடன்ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்க.
அதே மாரி நீங்க வொர்க் பண்றதுக்கு ஏத்த மாரி நீங்க இன்சென்டிவ் வந்து அதுல கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி பெனிஃபிட்ஸ்ல போட்டிருக்காங்க. அண்ட் நீங்க இன்டர்வியூக்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் வந்து ப்ரிப்பேர்டா போகணும், அட்டெண்ட் பண்றதுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அனாட்டமி, ஹியூமன் பாடி சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம், பிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி அண்ட் பேசிக் அப்ரிவேஷன் பிளஸ் ஆப்டிடியூட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4th மார்ச்லேருந்து 8th மார்ச் வரைக்கும் இது வந்து டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ டைமிங்னு சொல்லி டேட் சொல்லணும்னா ஞாபகம் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ டேட் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 4th மார்ச்லேருந்து 8th மார்ச் வரைக்கும் 12 பிஎம்லேருந்து 4 பிஎம் வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடக்கும். வென்யூவும் கீழே கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆரோட காண்டாக்ட் டீட்டெயில், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நொய்டா செக்டார் 142ல வந்து கோரோ ஹெல்த் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது நொய்டா லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இங்கே இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோரோ ஹெல்த் வந்து திருச்சியில் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அது எனக்கு தெரியும். பட் நொய்டாவில் இருக்கிறது எனக்கு அவ்வளவா எனக்கு சரியாக தெரியல. எனிஹவ் நீங்கள் வந்து ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னை வி டெக்னாலஜிக்கான ஜாப் வேகன்சி தான். திஸ் இஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ 60 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ் வந்து பெர் ஆனம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வாக்-இன் இன்டர்வியூ தான். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9th மார்ச்சில் 9th அண்ட் 10th மார்ச் இந்த வாக்-இன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து எனி லைசன்ஸ் கிராஜுவேட் வந்து அட்டன் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து குட் நாலேஜ் இன் அனாட்டமி, ஃபிசியாலஜி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷனில் இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எனி லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் லைஃப் சயின்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலுமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஐ மீன் வேகன்சி வரும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று பின் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாக்கின் டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு ஷார்ப்பாக 10 AM வந்து நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே லேட் கமர்ஸ் நாட் அலோட் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்பொழுது வந்து உங்களோட 10th 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களோட ரெஸ்யூமையை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம் அண்ட் வென்யூ வந்து உங்களுக்கு இங்கே சைடில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக என்ன query இருந்தாலுமே கீழே வந்து ஹெச்ஆரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கானது. எனி கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அண்ட் வித்தின் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓ. ஸோ 200 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இட்ஸ் அ ஹியூஜ் வேகன்சி. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 7.5 லேக்ஸ் பெர் ஆனம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் சேலம், சென்னை. இது வந்து ஹைப்ரிட் மோட் மாதிரி ஒர்க் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனி கிராஜுவேட் பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் நான் லைஃப் சயின்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னாவே இதுக்கு வந்து எலிஜிபிள். லைஃப் சயின்ஸ், ஃபார்மா, மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டே ஷிஃப்ட் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 days ஒர்க்கிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சேலரி வந்து 20,000 பெர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் க்ரோ அப் டு 80,000 வரைக்கும் உங்களுக்கு ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிபிசி ஸ்பான்சர்ஷிப் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் டீல். உங்களுக்கு சிபிசி வந்து அவங்களே உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி பண்றாங்க அப்படின்னா, இந்த கோரோ ஹெல்த் முன்னாடி நொய்டா லொகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரிக்கவே அவங்க வந்து ஆனால் என்ன சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணல. இவங்க வந்து சிபிசி வந்து சர்டிஃபிகேஷன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரிக்க அவங்களே வந்து ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்குரிய மேபி மெட்டீரியல்ஸ், கைடன்ஸு, ட்ரைனிங்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 months வந்து நீங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சேலம் எடுக்கிறீங்களா, சென்னை எடுக்கிறீங்களா, அதை பொறுத்து. ஆஃப்டர் 3 months வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஹெச்ஆரோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து கிராஜுவேட் பீப்புள் வந்து கோடிங்குள்ளே வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கணும், சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிலாம் இவங்க எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ நீங்கள் நல்ல நாலேஜ் அனாட்டமி ஃபிசியாலஜி டெர்மினாலஜியில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஜாப் தேடிட்டு இருக்க யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.